ஹாய், ஹலோ, வெல்கம். நான் உங்கள் முகமது ஷரஃபன் அரஃபாத். இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட். அதாவது என்ன படிக்கலாம், நீட்டு படிக்காமல் என்னென்ன படிப்புகள்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேரியர் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக அதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கேரியர் அப்படிங்கிறது என்ன, அது எந்த அளவுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கேரியர் நம்மளுடைய மாணவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவே போய் சொல்லணும் அப்படின்னா, கேரியர் அப்படிங்கிறது ஒரு கார் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காரில் நீங்கள் ஏறி எவ்வளோ தூரம் நீங்கள் பயணிக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஒரு காரில் ஏறினீங்கன்னா அவ்வளோ தூரம் பயணிக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆட்டோவில் ஏறுறீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ எவ்வளோ தூரம் போகும், உங்களுக்கு அவ்வளோ தூரம் தான் நீங்கள் உன்னால் போக முடியும். இதே ஒரு BMW காரில் ஏறுறீங்க, ஒரு ஃபெராரியில் ஏறுறீங்க, ஒரு லம்போங்கினியில் ஏறுறீங்க, ஒரு ஜெட்டில் கூட ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கேரியரை சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ஏன்னா அந்த கேரியர் தான் பின்னாடி உங்களுக்கு ஒரு மணியை ஏர்ன் பண்ணி தரப்போகுது, உங்களுக்கு ஒரு ஃபேமை தேடி தரப்போகுது, உங்களை ஒரு பாப்புலரை தேடி தரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த கேரியர். அந்த கேரியரை நம்ம எப்போ முடிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற நேரத்திலே கேரியரை டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தபடியாக அந்த கேரியரை எப்படினாலும் சூஸ் பண்ணலாம். இரண்டு வழியாக நம்ம அந்த கேரியரை சூஸ் பண்ணலாம். ஒன்று, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வந்திருக்கோம், எந்த விஷயத்துக்காக நாம் ஒரு துறையை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கொண்டு கேரியரை டிசைட் பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஃபேமிலிகளில் தொடர் வழியாக டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள் எங்கேயும் டாக்டர் ஆவாங்க, அவங்களுடைய பேரண்ட் டாக்டர் ஆவாங்க. அப்படியே அவங்க எல்லாமே வழியாக அப்படி டாக்டராக வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க டாக்டர் துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு தேர்ந்தெடுக்கிறது கொண்டு இருக்குது. இன்னொரு வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வருமானம், மணிக்காக கேரியர் தேர்ந்தெடுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ நம்ம நல்ல மணியை நம்மளுக்கு ஏர்ன் பண்ணி தரணும், நிறைய இன்கம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேரியரை நம்ம சின்ன வயசுலேயே உட்காந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அதை சின்ன வயசில் எடுக்கிறத மிக மிக அவசியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செஞ்சு கொள்கின்றேன். இப்போ கேரியர் ஆப்ஷன் வித்தவுட் நீட், அதாவது நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட நீட் எக்ஸாம் மூலயமாக ஒரு 8 கேரியர் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் போக முடியும். எடுத்துக்காட்டுக்கு டாக்டருக்கு போகலாம், பிடிஎஸ்க்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு சில லிமிட்டடான ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுனீங்க கூட போக முடியும். ஆனால் நீட் எக்ஸாம் எழுதாமல் உங்களுக்கு நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 கேரியர் ஆப்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. அந்த 25 கேரியர் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டரான எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை இதிலேயே தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு இதில் நீட்டுக்கு நம்ம நிறைய ஒரு நேரங்கள் செலவிடப்படுகிறது. MBBS தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தூரம் ஒரு மாய உலகத்துக்குள்ளே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம மக்கள் இது தாண்டி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நீட் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒரு 2000 இல்லை 2002 அந்த 2004 அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலே வேலை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு BCA படித்தோமா நம்மளுக்கு அமெரிக்காவில் உடனே வேலை கிடைக்கும், ஒரு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம் அமெரிக்காவில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமெரிக்காவில் ஐடி துறைக்கு அந்த 2005 அந்த ரேஞ்சில் நிறையா இருந்துச்சு. ஆக்சுவலி பின்னாடி அது அப்படியே படிப்படியாக அப்படியே குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ அந்த மாதிரி அமெரிக்காவுடைய மோஸ்ட் வாண்டட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவ்வளோ வாண்டட் இருக்குது அமெரிக்காவில். பார்த்தோம்னா நர்சிங்க்கான வாண்டட் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் கல்ஃபில் நிறையா வாண்டட் இருக்குது, அமெரிக்கா ஸ்டேட்ஸ் நிறையா வாண்டட் இருக்குது. இந்த மாதிரி அப்ராட்ஸில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபார் நர்சிங் ஆக்சுவல். ஸோ BSc நர்சிங் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸு. நீட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம். அதுக்கு உங்களுடைய +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்ஸை வச்சு உங்களுடைய அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த இதில் அதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலத்தில் இருக்குது. இது ஒரு அருமையான ஒரு கோர்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்களுக்குமே நிறையா வாண்டட்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட பார்த்தோம்னா ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது.
நீட் எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் போகக்கூடியது ஃபுட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் ஒரு 140 கோடி டு 150 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. இந்த 150 கோடி மக்களுக்கான உணவு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான விஷயம் இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ அதுலேயுமே எவ்வளோ வேலைவாய்ப்பு நம்ம உருவாகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுங்கிறதுமே நல்ல ஒரு வருமானத்தை பின்னாடி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கேரியர். ஃபுட் டெக்னாலஜி இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா போல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது, டைரி டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு சார்ந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கூட நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் அப்பாற்பட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவோம். லைக் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது. ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறதுலாம் வெரி மச் நீடட். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் எத்தனை பேர் ஐபிஎல்ல விளையாடுறாங்க, ஒவ்வொரு டீமுக்குமே தனியாக ஒரு ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட்னு சொல்லி போட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டாஃப்ஸ் அந்த ஃபிசியோதெரப்பிக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் கால்வழியில் கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் போய் ஃபிசியோதெரப்பி பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பிக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு ஸ்டடி, இதுக்கு நீட் எக்ஸாம் தேவையில்லை. நீட் எக்ஸாம் எழுதாமே நம்ம அந்த ஃபிசியோதெரப்பியை நம்ம படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பேராமெடிக்கல் கோர்ஸ் சொல்லி போட்டு கார்டியோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இந்த இசிஜி டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி இது போகிறதுக்கு ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் மூலமா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிக்கூடியது இதுதான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட் கொண்டும் உங்களுடைய கேரியர் நீங்கள் சூஸ் பண்ணலாம், நீட் இல்லாமலும் நீங்கள் கேரியர் சூஸ் பண்ணலாம். பட் நம்மளுடைய பேஷன் எதுவாக இருக்குது, நாம் எதை நம்ம முடிவு செய்ய போகிறோம், எதில் போய் நம்ம வந்து அந்த கேரியர் நம்ம போய் ஃபிட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களோட கேரியர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் முகமது ஷரஃபன். ஹேவ் நைஸ் டே.